நிலங்களை ஒழுங்காக மிக மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ஆட்சி அமைஞ்சது நம்மளோட மக்களுக்காக, நம்ம மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து நம்மளை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு எங்க ஒரு எம்எல்ஏ பார்த்து மீட் பண்ணும்போது எம்எல்ஏ மீட் சொன்னார். இது எல்லாமே நம்ம மக்களுக்காக கொடுத்த மாற்றம். 50 ஆண்டு காலமா 20 ஆண்டு காலமா கட்சி எல்லாமே தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இந்தியா லெவல் எல்லாருமே புரட்சிகரமான ஒரு மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம எந்த சூழ்நிலையும் எந்த விதமான கட்சி பாகுபாடு இல்லாம எந்த ஒரு இண்டிவிஜுவல் பாகுபாடு இல்லாம மக்களுக்கு சேவை செய்யணும். அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்லும்போது எந்த இடங்களையும் யாரையும் அன்பு பாராட்டி சகோதரத்துவத்தோட ஒரு ஃபேமிலியா அதை எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு உறவினராக, ஒரு சகோதரனாக, ஃபேமிலி ஒரு பர்சனாக மக்களுக்குள்ளேயே சேவை செஞ்சாரு. அவர் அன்னைக்கு சொன்ன வாழ்க்கையிலேயே எங்கள் மனசுக்குள்ள எல்லா எம்எல்ஏ மனசுக்குள்ள ஒரு ஞாபகம் என்னைக்கும் அமைந்த வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே போலதான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருமே அனைவரும் ஒரு குடும்பமாக, ஒரு சகோதரனாக, நம்மளை வெற்றிக்காக நம்ம குடும்பமாக எல்லாரும் ஒர்க் பண்றோம். இது எந்த கட்சி, நான் ஒரு அந்த 50 ஆண்டு கால கட்சி, நான் ஒரு 70 ஆண்டு கால கட்சி, நான் நேற்று வந்த ஒரு மத்திய அரசாங்கம் நம்ம ஒன்றிய அரசாங்கம் ஒரு கட்சி அப்படின்னு பாகுபாடு எதுவுமே இல்லாம எல்லாருமே முதலமைச்சர் அவரோட ஒரு அன்பால அவரோட ஒரு ஸ்பீச்சை கொடுக்கும்போது இன்ஸ்பிரேஷன். ஒரு எக்கனாமிக் மாநாடு பேசினாருன்னா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி வைப்ரேஷன், ஒரு நல்லா இருக்கும். மதுரை மாநாடு பேசும்போது அந்த கருத்துக்களை பதிவிட்டார். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும். அது போல ஒவ்வொரு சபைகளையும் ஒரு சுச்சுவேஷன் நம்ம முதலமைச்சர் பேசும்போது அவர் சொல்ற வார்த்தைகள் நமக்கு மட்டும் இல்ல, கொலைய பயணிகளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் சரி, குழந்தைகள் மனசு வரைக்கும் பதில். நீங்க சட்டமன்றம் இருக்குன்னா சட்டமன்ற செயல்பாடு எப்படி இருக்கு, என்ன செயல்பாடு பண்றாங்க, என்ன விஷயம் நடக்குது, யாரெல்லாம் அமைச்சர்கள், அவங்களோட பணிகள் என்னென்ன கேள்விகளை கேட்கலாம், என்னென்ன உரிமைகள் இருக்குன்றத இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் வந்து, ஒரு ஆட்டோவில் போற நண்பர்கள் வீட்டுக்கு இருக்கிற நம்மளோட மகளிர் வரைக்கும் எல்லாருமே உன்னிப்பாக கவனிச்சு வாட்ச் பண்றாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை, அரசியல் புரட்சியை மக்கள் மனசுல நம்ம முதலமைச்சர் அவர்கள், நம்ம தளபதி அவர்கள் உருவாக்கி கொடுத்தது. எல்லாருமே ஒரே சென்ட்ரிகா, ஒரே சிஸ்டம்டிக்கா ஒரே கொள்கை ஃபாலோ பண்றோம். இது வருங்காலங்களில் அதையெல்லாம் பாதிப்பு தெரிஞ்சு வருங்காலங்களில் பட்ஜெட் செஷனாக வரும்போது எல்லா இடங்கள்லையும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க ஒரு லிபர்ட்டியா, ஃப்ரீயா மக்களுக்கு என்ன சர்வீஸை பண்ணணுமோ, இது எந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு அமைப்பும் உருவாக்கப்படுதோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நஞ்சு ஒழிப்புத்துறையாகட்டும், இல்லாண்டோ ஒரு டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளும் அதுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டதோ அந்த துறைகளில் யாரோட ஃபோர்ஸ்ஃபுல், யாரோட ப்ரெஷர் இல்லாமல் இண்டிபெண்டா அவங்களோட துறைகளை 100க்கு 100 மடங்கு செய்வாங்க. முதலமைச்சர் சொல்லிருக்கிற மாதிரி எல்லா துறைகளுமே இண்டிபெண்டாக. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுக் கட்சியிலிருந்து இன்று எல்லோரும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்பி நீங்க இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதெல்லாம் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி உங்களுக்கு எல்லாம் நன்றாக நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். மேலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி
மாண்புமிகு முதலமைச்சரை நம்பி தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்மளுடைய மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 2 இடத்துல நடந்தது. ஒன்று விக்கிரவாண்டி, ஒன்று மதுரை மாவட்டத்துல. விக்கிரவாண்டி மாநாடு தான் எங்களுடைய முதல் மாநாடு. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 லட்சம் பேர் கூடினாங்க. ₹1 கொடுக்காம அவங்களுடைய சொந்த காசுல எல்லாமே வண்டியை பிடிச்சின்னு வந்து மாநாடு கலந்து கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரை மாநாட்டில் அப்படிதான். மாநாடு அடுத்த நாள் மாலை 5 மணின்னா அதுக்கு முன்னாலே மதியானம் 3 மணிக்கே வந்துட்டார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தலைவர் தளபதி மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்னை போன்ற எல்லோரும் வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இன்னைக்கு அமைச்சராக எங்களை எல்லாம் ஆக்கியிருக்கிறார் என்றால் அது தலைவர் தளபதியாக மட்டும்தான் சாத்தியம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். யாரு சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினாங்களோ இன்னைக்கு அவங்க தான் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய பலம், இன்னும் பலம் வந்து எங்களுக்கு கூட நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. உங்களோடு நாங்கள் இணைந்து, எங்களுடைய நிர்வாகிகளும் தோழர்களும் இணைந்து செயல்படுவார்கள். கடந்த 30-32 வருடமாக எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, தொண்டர்கள் எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடன் தலைவர் தளபதியுடன் இவ்வளவு காலம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் இப்போது வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒன்றுதான் ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன். என்ன என்று சொன்னால், எங்களுடைய தோழர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அவங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க வந்தீங்க அப்படின்னா, என்னடா இது மாற்று கட்சியிலே வந்துட்டோம் அப்படின்னு எதுவும் நாங்க நினைப்போம்னா நினைக்கிறேன். எப்போ எங்கள் தலைவர் தளபதியை நம்பி நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களோ, இனி எங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் நீங்கள். அதனால நீங்க எந்த ஒரு அச்சமோ பயமோ உங்களுக்கு இருக்கவே வேணாம். நீங்க மாற்று கட்சியில இருந்திருக்கலாம், அங்க எப்படி இருந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இனி வரும் காலங்களில் இந்த கட்சியில நாங்க இந்த இடம் நாங்க முன்னாடியே வந்திருக்க கூடாதான்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய தோழர்கள் உங்களுடன் இணைந்து